என்னோட யூடியூப் சேனல்ல ரீயூஸ்ட் கண்டென்ட்னு சொல்லிட்டு இதுக்கு மேல யூடியூப்ல இருந்து ஏர்ன் பண்ண முடியாதுன்னு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு. கைஸ், ஒரு மானிட்டைஸ் ஆன யூடியூப் சேனல்ல வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குன்னு ஒரு தனி செக்ஷன் இருக்கும். அது வந்து சப்மிட் ரேட்டிங்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணும்போது வீடியோ ஸ்டார்டிங்ல இல்ல சென்டர்ல எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பிளே ஆகும். நான் நார்மலா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் செக்ஷனை காணோம். எங்கடா அது போச்சுன்னு போய் யூடியூப் ஏர்னிங்ஸ் அந்த சைட் போய் பார்த்தா your channel is currently not able to earn ன்னு காமிச்சிச்சு. நார்மலா மியூசிக்கு அப்புறம் வேற ஒருத்தவங்களோட வீடியோ போட்டா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். ஆனா எனக்கு வந்தது ரீயூஸ்ட் கண்டென்ட்னு எனக்கே புதுசா இருந்துச்சு. புதுசா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றவங்க இல்ல யூடியூப் சேனலை ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து நினைச்ச மாதிரி சில டைம்ல வியூஸே வராது. அந்த மாதிரி டைம்ல நம்ம வேற ஒரு சோசியல் மீடியாஸ்ல இருந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நினைச்ச மாதிரி வியூஸ் வரலனா ஏர்னிங்ஸும் வராது. புதுசா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றவங்களும் ஆல்ரெடி யூடியூப் சேனல்ல ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் வியூஸ் வரலனா மற்றவங்களோட கண்டென்ட் எடுத்து போடுவாங்க. அது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக், அது பண்ணக்கூடாது. எனக்கான ப்ராப்ளம் வந்து ரீயூஸ்ட் கண்டென்ட். அதாவது இப்போ இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணி நான் அப்லோட் பண்ணிடுவேன். இதே வீடியோவை மறுபடியும் அப்லோட் பண்ணி அதே டைட்டில் தம்ப்நெயில் கொடுத்தனா அது வந்து ரீயூஸ்ட் கண்டென்ட் ஆயிரும். யூடியூப் வந்து மானிட்டைசேஷனை கட் பண்ணிடுவாங்க. எனக்கு கட் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த ப்ராப்ளமை நான் சால்வ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஒரு ரீயூஸ்ட் கண்டென்ட்னால உங்களோட யூடியூப் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகலைனாலோ இல்லை ஆல்ரெடி மானிட்டைஸ் ஆன சேனலை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா, மானிட்டைசேஷனை கட் பண்ணிட்டாங்கன்னா அது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். எனக்கு வந்து ஒரே நாளில் இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுச்சு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்போ வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போலாம். ஸோ கைஸ், அந்த ஒரு ஏர்னிங்ஸ் காட்டுற இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரீயூஸ்ட் கண்டென்ட் ஸோ ஏர்ன் பண்ண முடியாதுன்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் காமிச்சிச்சு. அதில் வந்து ஒன்று அப்பீல் பண்ணலாம். அப்பீல் பண்ணியும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலைன்னா ரீஅப்ளை பண்ணலாம். நான் அப்பீல் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுச்சு. கைஸ், நம்ம அப்பீல் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு விஷயம் பண்ணும். முதல்ல ஒரு வீடியோ பண்ணும், அப்புறம் அந்த வீடியோட யூஆர்எல் வந்து பேஸ்ட் பண்ணி அப்பீல் பண்ணும். எந்த சேனல்ல மானிட்டைசேஷன் ஆகலையோ இல்லை மானிட்டைசேஷனை கட் பண்ணாங்களோ அந்த சேனல்ல தான் நம்ம அந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம். அண்ட் அப்லோட் பண்ற வீடியோ வந்து அன்லிஸ்டட்ல வைக்கணும், பப்ளிக்ல இல்லை பிரைவேட்ல வைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஒன்றும் இருக்கக்கூடாது. கைஸ், நம்ம அப்லோட் பண்ண போற வீடியோ வந்து 5 நிமிஷத்துக்குள்ளதான் இருக்கணும். அது மட்டும் இல்ல, வீடியோல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் சப்டைட்டில் இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம சேனல் சஸ்பெண்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஒரு 7 டேஸ்க்குள்ளேயே இந்த ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணி அப்பீல் பண்ணிடணும். கைஸ், இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ண போற வீடியோல என்னென்ன இருக்கணும்னு சொல்றேன். அந்த ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ஸ் வந்து உங்களோட சேனலோட யூஆர்எல் வந்து கீழே டிஸ்பிளே ஆகணும். யூடியூப் ஸ்டுடியோவை ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து சேனல் கஸ்டமைசேஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதில் உங்களோட சேனல் யூஆர்எல் இருக்கும். அந்த லிங்கை காப்பி பண்ணி வீடியோ எடிட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 30 செகண்ட் வந்து டிஸ்பிளேல ஷோ ஆகிற மாதிரி பேஸ்ட் பண்ணிருங்க. கைஸ், அதுக்கப்புறம் நான் என்னோட சேனலோட பேர் சொல்லிட்டு என்ன மாதிரி கண்டென்ட் அப்லோட் பண்ணிருக்கேன், அதுக்கப்புறம் எழுதின கண்டென்ட்டை கூட வீடியோவில் காமிச்சேன். ஏன்னா அதெல்லாம் தான் ப்ரூஃப், அதை நீங்கள் காமிச்சுதான் ஆகணும். எடிட் பண்ணுறதுக்கு எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன், அப்புறம் மற்றவங்களோட கண்டென்ட்லாம் யூஸ் பண்ணலன்னு ஒரு வீடியோ போட்டேன். நீங்களும் நீங்கள் எடிட் பண்ணுற அப்ளிகேஷன்ல சாஃப்ட்வேரை வந்து காமிச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்துட்டு 5 நிமிஷத்துக்குள்ள எடிட் பண்ணிட்டு அந்த ஒரு சேனலோட யூஆர்எல் மட்டும் ஃபர்ஸ்ட் 30 செகண்ட் டிஸ்பிளேல ஷோ ஆகுற மாதிரி வச்சிருங்க. அந்த வீடியோவை அன்லிஸ்டட்ல அப்லோட் பண்ணிட்டு அந்த வீடியோட யூஆர்எல் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு அப்பீல் கொடுத்தா போதும். ஸோ ஒரு 14 டேஸ்ல யூடியூப் வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ல வச்சுக்கோங்க. ஸ்டே டியூன்ட்.